செப்டிக் டேங்க் எவ்வளோ குவாலிட்டியா இருந்தாலும் அதை ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால தான் ஓஷன்ல நாங்க ப்ராடக்ட் டிசைனுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை இன்ஸ்டாலேஷனுக்கு கொடுக்குறோம். இப்போ ஓஷன் செப்டிக் டேங்க் அண்ட் சோக் பிட்டை எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்கலாம். த ரைட் வே, த ஓஷன் வே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஏரியா மார்க் பண்ணி டேங்க் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்கவேட் பண்ணணும். எல்லா 4 சைட்ஸும் அட்லீஸ்ட் 600 mm கிளியரன்ஸ் லீவ் பண்ணணும். சேஃப்டிக்கு அண்ட் பேக் ஃபில்லிங்க்கு ஈஸியா இருக்கும். செகண்ட் ஸ்டெப், 6 inch thick கான்கிரீட் பிட் போடணும். ஸ்மூத்தா லெவலா ஸ்டோன்ஸ் இல்லாம டெப்ரிஸ் இல்லாம இருக்கணும். இதுதான் அண்டர் கிரவுண்ட் ப்ரெஷரை ரெசிஸ்ட் பண்ணும். டேங்க்குக்கு லாங் டேர்ம் டியூரபிலிட்டியை கொடுக்கும். அப்புறம் ஓஷன் செப்டிக் டேங்கை கேர்ஃபுல்லா கான்கிரீட் பேஸ் மேல வைக்கணும். ஸ்ப்ரிட் லெவல் யூஸ் பண்ணி பர்ஃபெக்டா இருக்கான்னு லெவல் செக் பண்ணணும். தேவைப்பட்டா டெம்பரரி சப்போர்ட்ஸும் கொடுக்கணும். ப்ராப்பர் அலைன்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். இப்போ டேங்க்ல 25% கெப்பாசிட்டி வாட்டரை ஃபில் பண்ணணும். அகைன் ஸ்ப்ரிட் லெவல் செக் பண்ணணும். இது டேங்க் ஷிஃப்ட் ஆகாம ஃப்ளோட் ஆகாம நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஹெல்ப் பண்ணும். 25% வாட்டர் ஃபில் பண்ணிட்டு இப்போ ஸ்லோவா வாட்டரை இன்க்ரீஸ் பண்ணணும். அண்ட் அட் த சேம் டைம் பேக் ஃபில்லிங்கும் ஸ்டார்ட் பண்ணணும். சாஃப்ட் சாயில் இல்லைனா சாண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். மெயினா ஸ்டோன்ஸ் அண்ட் ஷார்ப் டெப்ரிஸ் எல்லாமே இருக்கணும். வாட்டரும் சாயிலும் ஈக்குவலா பேலன்ஸ்டா ஆட் பண்ணணும். ப்ரெஷர் ஈக்லிபிரியம் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி மெயின்டைன் ஆகணும். வாட்டர் 50% ரீச் ஆனதுக்கப்புறம் லேயர் பை லேயராக பேக் ஃபில் பண்ணணும். ஜென்டிலாக காம்பேக்டாக பண்ணணும். டிஃபார்மேஷன் ஆகாமல் கிராக் ஆகாமல் இருக்க இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். பேக் ஃபில்லிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு கிரவுண்ட் லெவல் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ டேங்க்கு செக்யூராக இருக்கும், பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட், ஓஷன் சோக் பிட் டேங்கை பக்கத்தில் இன்ஸ்டால் பண்ணிட்டு அவுட்லெட்டை கனெக்ட் பண்ணணும். டியூரபிள் பாலிமர் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கிறதால வேஸ்ட் வாட்டரை நேச்சுரலாக ஃபில்டர் பண்ணி சேஃபாக எர்த்துக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸை ஆக்டிவேட் பண்ண கவுடங், அதாவது மாட்டு சாணம் மிக்ஸ் பண்ண வாட்டரை டேங்க்ல ஊற்றணும். இது ஆனரோபிக் பாக்டீரியா, அதாவது பெனிஃபிஷியல் பாக்டீரியா வளர ஹெல்ப் பண்ணும். அதுதான் சாலிட் வேஸ்ட்டை நேச்சுரலாக பிரேக் டவுன் பண்ணும். ஒரு ராங் இன்ஸ்டாலேஷன் கிரவுண்ட் வாட்டரை கண்டாமினேட் பண்ணும், பேட் ஸ்மெல்லை வர வைக்கும், கேஸ் பில்டப் ஆகி யார்டையே டேமேஜ் பண்ண சான்சஸும் இருக்கு. பட் ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணா ஓஷன் செப்டிக் டேங்க்ல நோ லீக்ஸ், நோ ஹெல்த் ஹசார்ட்ஸ், நோ காஸ்ட்லி ரிப்பேர்ஸ். ஏன் நீங்க ஓஷன் செப்டிக் டேங்கை இன்ஸ்டால் பண்ணணும்னா அட்வான்ஸ் பாலிமர் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கிறதால லீக் ப்ரூஃப், அண்டர் கிரவுண்ட் ப்ரெஷருக்கு ரெசிஸ்டன்ட், லாங் லாஸ்டிங்கும் கூட. ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணா ரொம்ப வருஷம் வரும். ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணுங்க, அப்புறம் லைஃப் லாங் என்ஜாய் பண்ணுவீங்க. இன்ஸ்டால் இட் ரைட்.